you can see Indian Penal Code. In the Indian Penal Code, we are under the chapter of 4, general exception. இந்திய தண்டனை சட்டத்தில் அத்தியாயம் 4 சில செய்கைகள் குற்றமற்றவை என்று 4வது அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. அவை எவை என்று பார்த்திருக்கிறோம். அதில் இதுவரை 91 வரை பார்த்துவிடும். So up to this level, what are the acts which is not an offence? It is what are the acts are exempted within the purview of Indian Penal Code. That is, chapter 4 covers the same. Up to section 91 we have seen this class from onwards 92 onwards. இந்த வகுப்பில் 92க்கு மேல் பார்க்க போகிறோம். Then section 92, act done in good faith for benefit of without consent. So under emergency situation, a person should be shaved. So he is not capable of giving any consent, or there is no guardian to give consent. Under extraordinary circumstance, in order to safeguard him from the danger, anything is done which may likely to cause death, that is not an offence. So act done in good faith by with them. ஒருவர் ரொம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். அவரால் அவருடைய சம்மதத்தை பெற்று அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை இல்லை. ஆனால் அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற நன்னெண்ணத்தில் எந்த செய்யும் செய்தாலும் அதனால் ஏதாவது விளைந்தால் அது குற்றமாகாது. That is the basic thing of section 92. So I will read the nothing is an offence by reason any harm. ஏதாவது தீங்கு நேருமானால் nothing is by reason of any harm which may cause any person for whose benefit is in good faith even without the person concerned. ஸோ ஏதாச்சும் ஒரு தீங்கு விளைவித்தாலோ நத்திங் இன் அஃபென்ஸ் பை ரீசன் ஆஃப் எனி ஹார்ம் இட் மே காஸ் டு எனி பர்சன் ஃபார் ஹூஸ் டன் இன் குட் ஃபெய்த் ஈவன் வித்தவுட் கன்சர்ன். அந்த நபரின் சம்மதம் இல்லாமல் அவரை காப்பாற்றும் எண்ணத்தில் செய்து அதனால் ஏதாவது தீங்கு நடக்குமானால் அந்த நபருக்கு அது குற்றமாகாது. ஃபார் எக்ஸாம்பிள், a person met with an accident, he is in serious condition, so no guardian is there, he was immediately taken to hospital. The doctors wanted to treat him and save him, but if it is done and the surgery or whatever it is done, but it may likely to cause death, that is not an offence. ஸோ ஒரு நபர் ஒரு விபத்தில் காயம்படுகிறார், ரொம்ப சீரியஸான கண்டிஷன் இருக்கிறாரு. அவரை யாரோ ஒருத்தர் கொண்டு போய் ஒரு ஆம்புலன்ஸில் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. அங்கே யாருமே அவர் அன்கான்சியஸாக அடிபட்டு கிடக்கிறார். அவருக்கு சம்மதம் தெரிவிக்க அவருக்கு பாதுகாவலர் ஒருத்தருமே இல்லை. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவரை காப்பாற்றுறதுக்காக ஏதாவது செஞ்சு அவருக்கு உயிருக்கு பங்கமானாலும் அது குற்றமாகாது. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ இஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்டர் விச் இஸ் இம்பாசிபிள் தட் பர்சன் டு சிக்னிஃபை கன்சர்ன், அந்த நபர், அதாவது அந்த அடிபட்ட நபர், த பர்சன் மெட் வித் த ஆக்சிடென்ட் குட் நாட் கிவ் கன்சர்ன், அவர் சம்மதம் தெரிவிக்கும் நிலையில் இல்லாமல் அன்கான்சியஸாக இருக்கிறார். ஸோ ஒரு நபர் அன்கான்சியஸாக அடிபட்டு கிடக்கிறார், அவரை காப்பாற்றோன்னா அவர் கன்சென்ட் வாங்க முடியாது. ஸோ தட் பர்சன் இன்கேபல் ஆஃப் பீயிங் கன்சென்ட் ஹேஸ் நோ கார்டியன் ஆர் அதர் பர்சன் லாஃபுல்லாக, அவருக்கு சட்டப்பூர்வமான பாதுகாவலரோ அல்லது சட்டப்பூர்வமாக அவர் யார் வளர்த்துகிறார்களோ அவர் யாரும் அந்த இடத்தில் அவருடைய சம்மதம் பெற முடியாத நிலையில் அவரை காப்பாற்ற எந்த நடவடிக்கையும் செய்து அதனால் விளையும் எந்த
செய்கையும் தீங்கும் குற்றமாகாது. The harm caused by reason for benefit of that person who is incapable of giving consent. There is no guardian or any person in charge of that person to give consent. In order to safeguard him from the dangerous position, save the life, so something is done which may cause any harm to that person, which may even to cause death, but they want to try to safeguard him from the death, even in spite of that repeated best action taken by the doctors, the life of that person could not be saved, then that is not an offense. And that is the basic thing. There is an exception to this rule. That is, the exception shall not extend to intention cause death or attempting cause death. இப்போ வந்து அவருக்கு இன்கேப்பபிளாக இருக்கிறார், ஒருத்தருமே இல்லை, சரி இந்த இடத்துல அவர் ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லி காப்பாற்றுறங்கிற பேரில் கொண்டனா தட் இஸ் நாட், அது வந்து விதிவிலக்கு பொருந்தாது. ஸோ அண்டர் தி சுச்சுவேஷன் நேரேட்டட் இன் தி 92, the person do an act which with intent to cause him death or attempt to cause him death. ஒருத்தர் அடிபட்டு குத்துயின்னு குலைமையாக கிடக்கிறார், அந்த நேரத்தில் அவர் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டு ஓட்டலாம், துடிக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொலை பண்ணணுங்கிற இடத்துல. ஸோ a person suffering from severe injuries unconscious, a person came and tried to put an end by way of something doing which may cause like to cause death, then this exception is not applicable. Then secondly, this exception shall not extend to doing the thing any person doing that likely to cause for purpose of preventing the death or grievous hurt or causing or disease or infirmity. இது பண்ணுனா செத்து போயிடுவார்னு தெரிஞ்சு பண்ணக்கூடாது, அவரை வந்து சாவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் பண்ண வேண்டும். So he knows that if this act is done, it may cause death, then this exception is not applicable. So if the act is done to safeguard from death, that act alone attracts the section 93. That is the basic things. Then third exception shall not extend to voluntary causing hurt or attempt to hurt. ஒருத்தனை வந்து வேணும்னே தெரிஞ்சே அவர் சம்மதம் இல்லாத நேரத்தில் கத்தி எடுத்து குத்துறதோ இது பண்ணுறதோ கை காலை உடச்சி விடுறதோ அந்த மாதிரி பண்ணால் அதுக்கு இந்த செக்ஷன் பொருந்தாது. ஸோ அவர் அன்கான்சியஸாக இருக்கிறாரு, போட்டு அவர் அதை கத்தி எடுத்து குத்தி கை காலை வெட்டி விட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணினால் அதுக்கும் பொருந்தாது. ஸோ ஃபோர்த் எக்ஸெப்ஷன் shall not abetment. ஸோ எனி ஆஃப் தி அஃபென்ஸ் வித்தின் தி பர்வியூ ஆஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன், செகண்ட் எக்ஸெப்ஷன், அபட்மெண்ட் ஆஃப் சோம், மேலே சொன்ன 3 விதிவிலக்குகளில் எந்த தூண்டுதல் செய்தாலும் அமிக்திங் தி அஃபென்ஸ் shall not, அதுக்கும் இது பொருந்தாது. ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸெப்ஷன் டு தி section 92. So then section 93, there I will read some of the examples, illustrations. Jet is thrown from his house and is insensible. A surgeon finds that he requires to be trepanned. A, not intending death but in good faith for Jet's benefit to perform from Jet's recovery his power of judging for himself, A has committed no offense அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஜெட்டுங்கிறவர் வந்து வீசுகிறார், இஸ் த்ரோன் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ஸ் அண்ட் இன்சென்சிபிள், ஒரு குதிரையிலிருந்து அவர் தூக்கி எறியப்படுகிறார், அவர் மயக்கமாகிறார். ஏ சர்ஜன் ஃபைன்ஸ் தட் சர்ஜரி ரிக்வயர்ட், அவர் உடனே அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, அதனால் அது சொன்ன ரெக்கவரி பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதனால் வந்து அதனால் இறந்துட்டால் கூட அது அஃபென்ஸ் ஆகாது என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி தென் செகண்டு விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, ஏ கேரிட் பை ஆஃப் ஏ டைகர். ஸோ டைகர் ஹோல்ட் ஏ பர்சன் டைட்லி. ஏ ஃபயர்ஸ் அட் தி டைகர். ஏ ஃபயர்ஸ் அட் தி டைகர். இஃப் தி டைகர் மே
turn off and it may likely to cause death of that person held by the tiger. ஒருத்தர் வந்து ஒரு புலி வந்து வாயை பிடிச்சி ஒருத்தனை பிடிச்சி கவிட்டு எடுத்துக்கிட்டு போகுது. அந்த அப்போ ஒருத்தர் வந்து அந்த புலியை பார்த்து சொல்கிறார். திடீர்னு அந்த புள்ளி நெகுந்ததுனால அந்த புல்லட் வந்து அந்த புலி வாயில் இருக்கிற அந்த நபரை சுட்டு செத்து போயிடுறாரு. அது வந்து அஃபென்ஸ் ஆகாது என்று சொல்லப்பட்டுள்ளது. ஸோ தட் இஸ் தி நோ அஃபென்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். தென் 93 கம்யூனிகேஷன் மேட் இன் குட் ஃபெய்த். 93 ஏதாவது ஒரு செய்தியை ஒருவருக்கு நல்ல எண்ணத்தில் கூறினால் அதனால் ஏதாவது துன்பம் விளைவிந்தால் அது குற்றமாகாது. ஸோ ஒரு செய்தியை ஒருத்தருக்கு சொல்கிறாங்க, நீ பிழைக்கமா, டாக்டர் பார்க்குறாரு, அவ்வளோதான்ப்பா நீ பிழைக்க மாட்டே அப்படிங்கிறார். ஸோ அது வந்து அஃபென்ஸ் வருமா அப்படின்னா அது அஃபென்ஸ் வராது. ஸோ தட் நோ கம்யூனிகேஷன் மேட் இன் குட் ஃபெய்த் இஸ் அன் அஃபென்ஸ் பை ரீசன் ஆஃப் எனி ஹார்ம் டு தட் பர்சன் and whom it is made, if it is made for the benefit of that person. ஸோ அந்த நபர் வந்து உங்களுக்கு வந்து நீ பிழைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து 4th ஸ்டேஜ் இருக்குது, இனிமேல் ஒரு பிழைக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, ரொம்ப சிரமம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி டாக்டர் ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதை வந்து இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ a surgeon in good faith communicate to a patient his opinion that he cannot live, அவர் வந்து பிழைக்க முடியாது என்று சர்ஜன் சொன்னதா. பேஷண்ட் டைஸ் இன் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஷாக். அதை கேட்டோன்னே ஐயோ பிழைக்க மாட்டேனா அப்படின்னு சொன்னோன்னே செத்து போயிடுறாரு. நீங்கள் சொன்னதுனால செத்து போயிடுவீங்கன்னு சொன்னதுனால தான் பயந்து செத்து போயிட்டார். அதனால் நீங்கள் வந்து குற்றம் புரிஞ்சிட்டிங்கன்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட முடியாது. ஸோ தட் இஸ் தி கம்யூனிகேஷன் மேட் வித் இன் குட் ஃபெய்த். நீங்கள் இனிமேல் பிழைக்க மாட்டீங்க ஐயா, அவ்வளோதான், ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா அவர் இறந்துடுறாரு. ஸோ டாக்டர் மேலே கேஸ் போட முடியுமா? போட முடியாது. தட் இஸ் தி ஆப்ஜெக்ட் பீயிங் தி செக்ஷன் 93. ஸோ என் பர்சன் அபவுட் டு டை, தி டாக்டர் says that there is no possibility for surviving. You may die at any point in time. Suppose lot of doctors says you can take the person to your home. He may die at any point of time. நீங்கள் உங்கள் சொந்தக்காரரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, அவருக்கு எப்போ வேணாலும் இறப்பு நிகழலாம் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்டுட்டு இருந்த பேஷண்ட் அப்போவே செத்து போயிட்டா அது அஃபென்ஸ்னா அஃபென்ஸ் வராது. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ கம்யூனிகேஷன், ஒரு செய்தி நல்லெண்ணத்தில் கொடுக்கப்படும் பட்சத்தில், உண்மையை தெரிவிக்கும் பட்சத்தில் அது வந்து குற்றமாக அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 94 ஆக்ட் டு விச் ஏ பர்சன் கம்பல்டு பை த்ரெட்ஸ். ஒருத்தனை வந்து கத்தி காமிச்சு மிரட்டி ஒன்று செய்ய சொல்லலாம், ஒரு குற்றத்தை செய்ய சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராபரர்ஸ் என்டர் இன் ஏ ஹவுஸ் வித் ஏ பிரேக்கர். வேறு ஒருத்தரை பூட்டு அடைக்கிறவனை கூட்டிகிட்டு ஒரு வீட்டுக்குள்ளார போகிறாங்க. அவனை கூட்டிகிட்டு போய் அவனே உடைச்சிட்டான். அவனை கத்தி காமிச்சு இது அப்படின்னு சொல்லி உடைக்க சொல்கிறாங்க. இந்த பூட்டை உடைக்கணும் அப்படின்னு. அவனை இல்லாட்டி இப்படி சுட்டு கொண்டு விடுவேங்கிறாங்க. அவன் வந்து உடனே அந்த கொள்ளையர்களுக்கு பயந்துக்கிட்டு அந்த பூட்டை நீக்கி விடுறான். வெதர் இட் இஸ் அன் அஃபென்ஸ், தட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். ஸோ இட் இஸ் டன் பை அண்டர் த்ரெட். அவரை வந்து பயமுறுத்தி அந்த பூட்டை நீக்கி வைப்பதனால் அது குற்றமாக. கொள்ளையர்கள் வந்து ஒரு சாதாரண நபரை கூட்டிகிட்டு வந்து இந்த பூட்டை நீக்கி விட்றான், இல்லாட்டி உன்னை கொன்று விடுன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதே மாதிரி நீ அவனை கொல்லுனா, கிட்னாப் பண்ணிட்டு வரலினா உன்னை நான் கொன்று விடுவேங்கிறாங்க. ஸோ அதுக்காக பயந்துக்கிட்டு கிட்னாப் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் அப்பாவை நான் உன் பையனை கொன்று விடுவேன், நீ அதை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பை செய்ய சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மிரட்டி ஒரு குற்றத்தை ஒருவர் செய்ய சொன்னார் என்று நிரூபிக்கப்பட்டால் அது குற்றமாகாது. ஸோ ஆக்ட் டன் under threat to even it may be an offense. A person put into fear of death as by somebody else under the fear and threat of the person
upon which it is committed, the person has done anything which is contravenes the Indian Penal Code, that is not an offense. That is the except murder, offense against the state punishable with death. So there is an exception. செக்ஷன் 94க்கு விதிவிலக்கு என்னென்னா கொலை பண்ணக்கூடாது. ஒருத்தர் கத்தி காமிச்சு மிரட்டுறான்னு கொண்டு அவனை எடுத்து குத்துன்னா கொண்டக்கூடாது. அதேமாரி நாட்டுக்கு எதிராக குண்டு வையே உன் குடும்பத்தையே அழிச்சு போடுவேன்னு ஒருத்தர் சொல்கிறான், உன்னை போய் ஒரு குண்டு வச்சுட்டு வந்துடலாமா? ஸோ ஏ பர்சன் அண்டர் த்ரெட் ஆஸ்க்டு டு கமிட் ஏ மர்டர் ஆர் ஏ பர்சன் அண்டர் த்ரெட் ஆஸ்க்டு டு do something against some state, and that is the government, under threat of the death of his, under the out of fear, he may be put into death if it is not done against the government, or if it is a murder is not committed. Then even threat or coercion is used to commit a murder, the section 94 will not attract. This is an exception. ஸோ 94ல் ஒருத்தனை மிரட்டி அன்றைக்கி கொலை செய்ய சொன்னாங்க, நாட்டுக்கு எதிரான குண்டு வைக்க சொன்னாங்க, அல்லது குற்றம் புரிய சொன்னாங்க, நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது செக்ஷன் 94ல் விதிவிலக்கு ஆகாது. அது விதிவிலக்குக்கு அப்பாற்பட்டது. அது விதிவிலக்கு. இந்த மாதிரி இந்த 2 குற்றங்கள் இல்லாமல் வேறு ஏதாவது குற்றங்கள், நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ், இந்திய தண்டனை சட்டத்தில் வேறு குற்றங்கள், கொலை குற்றமோ அல்லது நாட்டுக்கு எதிரான குற்றமோ இல்லாமல் punishable with death. Nothing is an offense which is done by a person who is compelled to do by threats. ஒரு நபர் ஒரு செய்கை செய்கிறார், அது குற்றம். ஆனால் அவர் எந்த சூழ்நிலை செய்கிறார்கள், who is compelled to do it by threat, மிரட்டி அந்த செய்கையை செய்ய சொல்கிறார்கள், which at the time of doing reasonably cause apprehension instant of death to a person will otherwise is a consequence. அவர் அந்த செய்யலைன்னா நீ அந்த பொருளை போய் எடுத்துக்கிட்டு வா அந்த வீட்டில் இருந்து, இல்லாட்டி உன்னை கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அதை போய் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு வர திருடிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். இல்லாட்டினா அவனை கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். ஸோ அண்டர் த்ரெட் அப்ரஹென்ஷன் இன்ஸ்டன்ட் ஆஃப் டெத் அண்ட் அதர்வைஸ் இன் கான்சிக்வன்ஸ். அவர் அந்த செய்யலைன்னா அவருக்கு உயிருக்கே பங்கம் வந்துவிடும். ஒரு பொருளை போய் திருடிட்டு வர சொல்கிறாங்க, இந்த பைக்கு திருடி கொண்டு அந்த முக்கில் கொடு, இல்லாட்டி உனக்கு கொன்று விடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. இவர் அந்த பைக் எடுத்துக்கொண்டு எங்கள் முக்கில் கொடுக்குறாரு. இது திருடிட்டு போயிட்டாருன்னு திருட்டு கூட்டம் வருமா என்றாலும் வராது. ஏன்னா அதை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அவரை கொண்டு விடுவாங்க. அதனால் பயந்துக்கிட்டு செஞ்சால் அது தட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ் வித்தின் தி பர்வியூ ஆஃப் செக்ஷன் 94. ஸோ செக்ஷன் 94 clearly says any person put into fear of death and thereby he has committed any act which is attracts the offences under Indian Penal Code, that is not an offence within the purview of section 94. So provided that a person doing the act did not his own accord, so அவருடைய own willingness, that is own accord, is not willing to do that act, but it is under threat or reasonable appearance from harm himself from short instance of death, place himself or in the situation by became subject to consignment. ஸோ நீ மாதிரி கொலை அவருக்கு உயிருக்கு பங்கம் விளைவிக்க வேண்டும் அல்லது வந்துவிடும் என்ற ஒரு சூழ்நிலையில் செய்தால் அது குற்றமாகாது. The person doing act did not own accord, அவருடைய சொந்த சம்மதத்தில், from reasonable appearance of him to himself short of instant death, நம்ம இது செய்யலின்னா நம்ம கொண்டு விடுவாங்க அப்படின்னு சொன்னால் அது வராதுன்னு சொன்னால் எக்ஸ்பிளனேஷன். இதுக்கு விளக்கம் என்ன சொல்லுகிறது என்றால், எ பர்சன் who is on own accord by reason of threat or beneath or joins a gang dacoits knowing the character is not entitled to benefits this exception on the ground he is having compelled by association doing that in an offense. A person is own accord, ஒரு கொல்லக்கூடத்தில் போய் அவனே சேர்ந்துடுறான். அதே மாதிரி பை ரீசன் ஆஃப் த்ரெட் பீயிங் பீட்டன் அண்ட் ஜாயின்ஸ் தி கேங், அடித்து நீ எங்களோட கொள்ளையடிக்குவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ போகிறான். ஸோ அவங்களோட போய் சேர்ந்து கொள்ளையடிக்க போனால் அது ஜாயின் ஏ கேங் ஆஃப் டக்காய்ட்ஸ் நோயிங் தட் கேரக்டர்
knowing their character, அவனோட தெரிஞ்சுட்டே போகிற இஸ் நாட் என்டைட்டில்டு டு பெனிஃபிட் ஆஃப் இந்த எக்ஸெப்ஷன். இந்த மாதிரி பண்ணினால் அதுக்கு வந்து இந்த விதிவிலக்கு பொருந்தாது. அதனால் என்னை மிரட்டினாங்க, கொள்ளையடிக்க போகலாம், நீ எங்களோட சேரலின்னா நான் அவனை கொண்டு விடுவேன், அது இதுன்னு மிரட்டினாங்கன்னு சொல்லி மிரட்டினானா நான் அதனால் கொள்ளையடிக்க போனேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து இந்த எக்ஸெப்ஷன் கேட்டானா அது பொருந்தாது. ஸோ a person wants to claim an exception under section 94. He is claiming an exception that I was put into fear, so I have joined in the gang of robbers. So I am not willing to join. But even he knows that they are robbers and jointly went to the robbery and committed any robbery, then this exception will not available to him. That is the then explanation 2. A person seized by a gang dacoits and posed by their intent to do things which an offense by law. For example, a smith compelled to take his tools and to force the door open and dacoits to enter and plunder, it is entitled by this exception. இப்போ ஒருத்தர் வந்து a person seized by gang dacoit, ஒருத்தனுக்கு தூக்கிட்டு போகிறாங்க, அவனே போகிறதுலாம் அவனை தூக்கிட்டு போகிறாங்க, கையை கட்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஃபோர்ஸ்டு பை, நீங்கள் இந்த வீட்டை நீக்கூடு, அந்த வீட்டை நீக்கூடு, உங்கள் ஆயுதங்கள் இந்த உங்கள்கிட்ட இருக்கிற டூல்ஸ் எல்லாம் வச்சு இந்த வீட்டை போட்டு உடச்சி விடுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து டு ஃபோர்ஸ் த டோர் ஆஃப் த ஹவுஸ் வாஸ் டெக்கைட் டு என்டர் அண்ட் plunder it. அந்த வீட்டுக்குள்ளார பூந்து திருடணும், நீ கதவை நீக்கி விடு. பிகாஸ் he is an expert in the unlocking the doors. ஒரு கதவை பூட்டு உடச்சி ஒரு பூட்டுக்காரனை கூட்டிகிட்டு போய் அவனை தூக்கிட்டு போய் வச்சு நீ இந்த கதவை திறந்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவனை தூக்கிட்டு போகிறாங்க. He is not accompanying, but he was taken, seized. That is the main things. Then the person who opened the door for purpose of dacoits it is not an offense. அந்த நபர் வீட்டை திறந்து விட்டால் அவரை கடத்தி கொன்று வீட்டை திறக்க சொன்னதனால் இந்த விதிவிலக்கு பொருந்தும், அவர் குற்றம் செய்யவில்லை என்று வெளியேறிக்கொள்ளலாம். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ் ஆஃப் செக்ஷன் 94. தென் செக்ஷன் 95, ஆக்ட் காசிங் ஸ்லைட் ஹார்ம். லேசாக ஒரு இது பண்ணுறாங்க. நத்திங் இஸ் an offense which by reason it causes that it intend to cause and knowing to be cause any harm, if that harm is slight, that no person ordinarily sense or temper would complain of such a harm. சும்மா லேசாக வேர் அண்ட் டேர், சும்மா லேசாக அப்படின்னு இப்போ போயிட்டுருக்கிறான். போயிட்டுருக்கிறக்க ஒருத்தர் மேலே உரசிடுறான். ஸோ அந்தப்போ வந்து என்னடா மேலே இடிச்சிட்டியா அப்படின்னு சொன்னால் slight harm. That is an example I can give you. Section 95 has no manner application to the allegation made in the FIR complaining outrage of modesty. ஸோ அந்த பெண்ணை வந்து மானபங்கப்படுத்துறதுன்னு சொல்லி has no manner application of allegation made in the FIR complaining outrage of the modesty. இந்த செக்ஷன் வந்து அந்த இது 95 வந்து பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் தி ரூபன் டோயல் பஜாஜ் வெர்சஸ் கேபிஎஸ் கில் 1995 சுப்ரீம் கோர்ட் கிரிமினல் பேஜ் 1059, ஈக்குவலன்ட் சைட்டேஷன் 1995 6 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் 194. ஸோ திஸ் இஸ் an example. ஸோ ஸ்லைட்டாக ஏதாச்சும் ஒரு குற்றம் நடந்திருந்தால், ஏதாச்சும் ஒரு தீங்கு நினைந்திருந்தால் அது வந்து பொருந்தாது. ஸோ ஸ்லைட் ஹார்ம், நத்திங் இஸ் பைன் இட் காஸ் and to cause it is known to be likely to cause any harm. If that harm is slight, no person ordinary sense or temper would complain such a harm. இப்போ ஆர்டினரியாக வேணே செய்ய மாட்டாங்க, சும்மா லேசாக இப்போ போயிட்டுருக்க அவன் கீழே விழுந்து இன்னொருத்தன் விழுந்துடுறான். ஸோ அதனால் இன்னொருத்தன் வந்து இவன் வந்து மேலே வந்து விழுந்துட்டான்,
அதனால் எனக்கு இவர் விழுந்ததுனால தான் எனக்கு காயமாச்சு, நம்ம மேலே கேஸ் கொடுக்க முடியுமா என்றாலும் முடியாது. தட் இஸ் தி யூ கேன் give some example for section 95. So these are the exceptions. There are certain acts which is not offense within the purview of Indian Penal Code. So section இந்த பிரிவுகள் செய்யப்படும் செய்கைகள் அனைத்தும் இந்திய தண்டனை சட்டத்தில் அந்த செய்கைகள் ஏதாவது குற்றம் என்று சொல்லப்படுமானால் அது குற்றம் ஆகாது என்பதை பற்றி இதுவரை இந்த பிரிவில் பார்த்துள்ளோம். தென் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ், தென் வித்தின் தி எக்ஸெப்ஷன், இதில் தற்காப்புக்காக செய்யப்படும் செயல்கள் எதுவே குற்றமாகாது என்பது we will see in the next class. ஸோ தன்னை தற்காத்து கொள்வதற்காக ஏதாவது செய்யப்படும் பட்சத்தில் அது குற்றமாகாது. அது எவை என்பது செக்ஷன் 96 onwards it deals with the right of private defense. When the right of private defense is applicable, so that is the up to section 106. So 96 to 106, right of private defense. So we will see in the next class of section 96 onwards. If you are not subscribing my channel, kindly subscribe, click the word subscribe. Kindly click the bell button if you want to get a notification whenever a video is uploaded in my channel. Then if you want to comment it or like it, put a like or comment it. If you want to share it, you can share it. Thank you for doing the same.